18ஆம் நூற்றாண்டு சிவகங்கை மாவட்டம். வளரி, சிலம்பம் மற்றும் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று அரணாயிருந்து சிவகங்கை மாவட்டத்தை வேலுநாச்சியார் காத்துக் கொண்டிருந்த பொற்காலம். அக்காலத்திலே வாழ்ந்து வீர மரணமடைந்த குயிலியை பற்றி இக்கதையில் காண்போம். அக்காலத்திலேயே வாழ்ந்த மற்றும் ஒரு வீரமங்கையை பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டோம். சிலம்ப வாத்தியாராக இருந்து புரட்சி படையின் தளபதியாகி வேலுநாச்சியாரை பல சமயங்களில் பாதுகாத்து பின் உளவாளியாக மாறி நாட்டுக்காக உயிர் நீத்த வீரமங்கை குயிலியை பற்றி இக்கதையில் காண்போம். சரி, உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாயா? எல்லாம் எடுத்தாச்சுங்க. உங்க வாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புறப்படலாம். என்னக்கா சமையல்ல விட்டு காலையிலே எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல? ஒண்ணுங்கன்னா அடுப்பாங்கரையிலே இருக்கணுமா என்ன? நான் வேலுநாச்சியாரோட புரட்சி படையில சேர போறேன். விளாடாதீங்கக்கா, உங்களெல்லாம் எப்படி சேர்த்திப்பாங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ராணி வேலுநாச்சியாரோட படைத்தளபதி குயிலியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? குயிலியா? சில ஆண்டுகளுக்கு பிறகு. ஏ குயிலி, இங்க வா, ஒரு கை தூக்கி கொடு. வரேங்கா. கடமை இருக்குது, எழுந்துரு, சீரி பாய்ந்திடு அம்பாக. கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோட. நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை வெஞ்சி நிற்கும் வஞ்சிகளே. மக்களாய் சிறை புதையுங்கள். உத்தரவை ஏற்கவில்லை என்றால் அவர்களை அடித்துக் கொள்ளுங்கள். வீரர்களே, விரையுங்கள், மக்களை சென்று காப்பாற்றுங்கள். யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். ஆமா, யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் நம்ம ராணி வேலுநாச்சியாரோட புரட்சி படைய சேர்ந்தவங்க. இவங்கள போல நானும் இந்த புரட்சி படையில சேர்ந்து மக்களுக்காக போராடுவேன், மக்களை காப்பாற்றுவேன். என் பேர் குயிலி. நான் வேலுநாச்சியாரோட புரட்சி படையில சேரலான்னு வந்திருக்கேன். அப்படி என்றால் வாருங்கள், மோதி பார்ப்போம்.
வீரமடா. நம்ம நாச்சியார் இப்போ போர் பயிற்சி கூடத்தில் இருப்பாங்க, வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் போர் பயிற்சி முகாம். அங்க பாருங்க நம்ம ராணிய. प्रलयं दुष्कृतवलयं प्रबलं प्रचलं दुर्दमनिलयं असनिपात अजस्रप्रकरं तिमिरलोकसमवाकारं गर्जिंचे पर्जन्यं घोरातिघोरदौर्जन्यम् अनवतरम् आतनिवेता प्रमादालतसय्यात बीभत्सम् अतनि प्रतापं भीतावः समरपताकम् आग्नेयम् आग्रहनेत्रम् अङ्गाङ्गं सङ्गरक्षेत्रम् असुरं जलद्भीकरं सकलजगन्नाशकं संक्षोभम्. Lost my burner phone, but that's a throwaway. Anything that I say, yeah. Yeah, stand up. வணக்கம் ராணி, என் பெயர் குயிலி. நான் உங்கள் போர்ப்படையில் சேர வந்துள்ளேன். இனிமையான பாடல்களை பாடாமல் போர்க்களத்திற்கு வந்த காரணம் என்ன? நான் இந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்க விரும்பல, பறக்க ஆசைப்படுறேன். ஓ, திமிருடன் கூடிய வீரம்தான். பாராட்டுக்கள். வணக்கம் நாச்சியாரே. வாருங்கள் அண்ணா. யார் இவங்க? புதுசா இருக்காங்க. இவர்கள் பெயர் குயிலி, நம் படையின் வருங்கால படை தளபதி. உங்களை வரவேற்கிறேன் குயிலி. குயிலி, இவர்கள்தான் மருத சகோதரர்கள். வணக்கம் தெரிவித்துக்கொள். போர்ப்படையில் சேர்ந்த குயிலி சிறிது காலத்தில் உளவாளியாக மாறுகிறாள். வேலு நாச்சியார் படை மீது ஒரு தாக்குதலை வகுப்போம். யாரும் உயிருடன் இருக்கக்கூடாது. ஆனால் ஆயுத கிடங்கு இருக்கும் இடத்தை ரகசியமாக வைத்துக் கொள்வோம். ஆங்கிலேயர்களின் திட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த குயிலி அதை ராணியிடம் சொல்ல கோட்டைக்கு புறப்படுகிறாள். புது வெக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு.
நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மை தாக்குவதற்காக திட்டம் போட்டுள்ளனர். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கவே நான் வந்தேன். ஆயுதங்கள் இருக்கும் இடத்தை அறிந்திருந்தும் அதை குயிலி சொல்லாமல் சென்றதற்கான காரணம் குயிலிக்கு மட்டுமே தெரியும். ராணியாரே, குயிலி இறந்து விட்டார்கள். ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. பெண்கள் என்றால் அடுப்பாங்கரையில் மட்டுமில்லாமல் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு வீரமங்கை குயிலியின் வாழ்க்கை வரலாறே ஒரு பேர் உதாரணம். பெண்களை மதிப்போம், நாட்டை பேணி காப்போம். வாழ்க பாரதம்.